ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2வது நாள் செவ்வாய்க்கிழமை. நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நிலைவாசலில் ஒரு குட்டியாக கோலம் ஒன்று போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் உருளியில் பூ வைப்பேன். செவ்வாய் வெள்ளிக்கு நான் உருளியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியில் ஜவ்வாது, கற்பூரம், மஞ்சத்தூள் 3யும் கலக்கிருவேன். கலக்கினதுக்கப்புறம் பூவு போட்டுருவேன். பூ போடுறதுக்கு முன்னாடி அதோட காம்பை எடுத்துகிட்டு வச்சோம்னா பூவு நகலாமல் அப்படியே நம்ம வச்ச இடத்துலையே இருக்கும். 2வது அந்த ஜவ்வாது, மஞ்சள், கற்பூரம் போடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கண்திஷ்டி, மன நிம்மதி, செல்வம் சேரும். இந்த உருளியில் மொத்தம் ஒரு 6 பூ தான் வைக்க முடியும். சின்னது தான், அதுவும் மண்ணில் தான் வாங்கியிருக்கேன். மண் உருளி தான். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நான் வெறும் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ நான் அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். உருளியை நான் நிலைவாசலில் தான் வச்சுருவேன். நிலைவாசலில் வச்சதுக்கப்புறம் நான் விளக்கு போட ஆரம்பிச்சிருவேன். விளக்கு அந்த தட்டுலேயுமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் 5 விளக்கு ஏற்றுவேன். ஏற்றும்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சு திரி தான் போட்டு நான் விளக்கு ஏற்றுவேன். விளக்கு ஏற்றும்போது கொஞ்சம் பஞ்சு திரி எரியலைன்னா நம்ம அந்த நுனிக்காம்பில் எண்ணெய் விட்டு நல்லா அமுக்கிட்டு நம்ம விளக்கு ஏற்றும்போது விளக்கு எரிஞ்சிரும் நல்லா. நான் நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் நான் பூஜை அறையில் விளக்கேற்ற வருவேன். சாமி படங்களில் புது பூ வைக்க ஆரம்பிச்சிருவேன். பழைய பூவை எடுத்துட்டு புது பூ வச்சுட்டு நான் எப்பயும் போல் பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணிடுவேன். இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சது 2வது நாள். நான் அது கூட மணி 6 மணி ஆயிடுச்சு. அதோட நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் லெமன் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் மொத இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள்.